Thank you, Jesus. Hallelujah. Glory to God. Hallelujah சொல்லுவோமா? Hallelujah. ஆமென். இன்னும் நல்ல நாட்கள்ல ஆண்டவரை நல்லா ஆராதிக்கணும். ஆமென். ஆமா, ஆராதிப்பதற்காகவே தேவனுக்கு நேரத்தை நல்லா ஒதுக்கி அவர் நல்ல சபைக்குள்ள தேவனுடைய மகிமையை நாம் உணர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஆண்டவர் நல்லா நம்ம ஆராதிக்கணும். ஆமென். ஆமென் சொல்லிங்களா? ஆமாம், சரி, ஓகே, ரைட். இந்த காலையில தேவனோடு கூட நான் ஜெபித்து கொண்டிருந்த போது நேற்று இரவு சரியாக ஒரு 10:30 மணி இருக்கும். அப்பதான் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. நான் இன்றைக்கு வேற சபைக்கு நான் போக வேண்டியது இருந்தது. ஐயா சொன்ன உடனே நான் அதை மறுக்க முடியவில்லை. ஆகவே நான் இரவு ஒரு 10:40 மணி இருக்கும். நான் ஜெபிக்க முடியாது உட்கார்ந்த போது ஆண்டவர் இந்த சபைக்கு ஆண்டவரை நான் வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தை நான் ஜெபித்த போது ஆண்டவர் சில காரியங்களை என்னுடைய அவர் மனதிலே போட்டபடினால அந்த காரியங்களை நான் உங்களோடு பேசி நான் ஜெபித்து நான் முடித்து நான் சீக்கிரமாக கடந்து போக நான் விரும்புகிறேன். ஆகவே இந்த காலை நேரத்தில் தேவன் சொன்ன அந்த சில காரியங்களை பேசும்படிக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 7வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 7வது அதிகாரம். 7வது அதிகாரத்தினுடைய 7 மற்றும் 8ஆம் வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனம் எல்லாருக்கும் மிக பிரபலமான ஒரு வசனம். இது எல்லாரும் கேட்டாலும் ஆமா பிரதர் கேளுங்கள் அப்பொழுது என்ன கிடைக்கும், நம்மளுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இயேசு சொன்னாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரே அந்த காரியம் என்ன சொன்னால், அந்த 7ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்துடைய இந்த 2வது பதத்தில் வாசிக்கிறோம். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் என் உள்ளத்தில் இந்த வார்த்தையை போட்டார். நல்லா கவனிக்கணும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு மிக தெளிவாக திட்டமாக சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். தேடுங்கள் அப்படின்னு சொன்னா எதனா ஒண்ணு தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அதை தேடி எடுத்துடலாம். இயேசு சொன்னாரே தேடுங்கள் என்று சொன்னாரே அப்படி என்று சொன்னால் என்ன அப்படின்னு நாம் பார்க்கும் போது நல்லா கவனிக்கணும். நாம் யாரை தேட வேண்டும் என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்துல நாம் தேட வேண்டிய அநேக காரியங்கள் இருந்தாலும் ஆனால் அதுல மிக முக்கியமான ஒரே ஒரு காரியம் இந்த வேதம் சொல்லுகிறது, நாம் ஆண்டவரை நாம் தேட வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன பிரதர் ஏதோ சொல்லுவாருன்னு பார்த்தா கட்சியில என்னன்னு ஆண்டவரை தேட சொல்லிட்டாரு நீங்க நினைக்கலாம். இல்ல பிரதர், நான் சபைக்கு வர்றதற்கு காரணமே அதானே நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு சில கூட்டம், நான் உங்களை சொல்ல, பொதுவாக இன்றைக்கு ஜனங்கள் சபைக்குள்ள வருவதற்கு பலவிதமான நோக்கத்தோடு வருகிறார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த காலை ஆராதனையில பெரும்பாலும் மாலை கூட்டம்னா சில பேர் விழிப்பா இருப்பாங்க. காலை கூட்டம் சொன்னாக்கா ரொம்ப சீக்கிரம் எழுந்திருப்போம், நம்ம சீக்கிரம் வருவோம் சபைக்கு. அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்க, சபைக்குள்ள தூங்குற கூட்டம் சபைக்குள்ள உண்டு. அப்படிதானே? எந்த சபையில போனாலும் அது சிஎஸ்சியா இருக்கட்டும், லுத்ரனா இருக்கட்டும், அது பெந்தேகோஸ்தே சபையா இருந்தா கூட என்ன பண்றாங்க, சபையில ஆராதனையில் தூங்குகிற கூட்டம் இன்றைக்கு சபையில தான். சில பேர் ஊழியர்கள் சொல்லுவாங்க, தூங்குறவங்களா ஒரு அல்லேலூயா போடு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. தூங்குறவங்களா இப்ப ரொம்ப சபை ரொம்ப விஜிலண்ட் ஆயிடுச்சு. தூங்குனாலும் போடுறது இல்ல, தூங்காம போனாலும் என்ன பண்றது இல்ல, அல்லேலூயா போடுறது இல்ல. நல்லா கவனிக்க. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு விரும்புகிறேன். நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு சபைக்குள்ள வந்திருக்கிற மக்களுக்கு
பலவிதமான நோக்கத்தோடு கூட சபைக்குள்ள ஜனங்கள் வருகிறார்கள். நல்லா கவனிக்கணும். சில பேர் ஆண்டவர் என் குடும்பத்திற்கு ஏதாவது எனக்கு செய்ய மாட்டார் என்று சொல்லி சில ஒரு கூட்டம் ஆண்டவரை தேட வந்திருக்கிறோம். ஒரு சில கூட்டம் ஆண்டவர் எப்படியாச்சும் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி, என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கான் பிரதர், அவனுக்கு வேலை கிடைக்கல, ஆகவே அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்காதா என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைக்காக வந்திருக்கிற ஒரு கூட்டமும் சபைக்குள்ள இன்றைக்கு உண்டு. சில கூட்டம் உண்டு. என்ன கூட தெரியுமா? ஐயா, என் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேதனைப்பட்டு நான் கண்ணீரோடு கூட இருக்கிறேன் ஐயா, என் கண்ணீர் எப்போது மாறும் என்று சொல்லி, என் கண்ணீரை தொடக்க இயேசு வரமாட்டாரா என்று சொல்லி ஒரு சில கூட்டம் கண்ணீருக்காகவே ஒரு கூட்டம் சபைக்குள்ள வருகிறது. ஒரு சில கூட்டம் என் கடன் பிரச்சனை மாறாதா என்று சொல்லி கடனுக்காகவே ஆண்டவரை தேடுகிற ஒரு கூட்டம் உண்டு. ஒரு கூட்டம் உண்டு, என் வியாதி எப்போது மாறையா, பல வருஷமா நான் வியாதியோடு இருக்கிறேன் என்று சொல்லி, இந்த வியாதி மாறாதா என்று சொல்லி, இந்த வியாதியை மாற்றும்படிக்கு என் இயேசுவுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஒரு கூட்டம் சபைக்குள்ள உண்டு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க எந்த கூட்டத்தை சார்ந்தவங்க சொல்லுங்க? அன்றைக்கு இயேசுவை தேடி கூட்டம் போச்சு. எதற்கு போச்சு? இயேசு கூட போனா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? 3 வேளைக்கு என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். இயேசு கூட போனா போது என்ன கிடைக்கும்? அப்பத்தை கொடுப்பாரு ஆண்டவர். காலையிலயும் சாப்பாடு கொடுப்பாரு, மத்தியானம் கொடுப்பாரு. அப்படின்ற ஒரு கூட்டம் அன்றைக்கு தேடி வந்தது. ஆனால் இன்றைக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு நீ ஆண்டவர் எது தராரோ தரலையோ, ஆண்டவர் கொடுத்தாலும் சோத்திரம், கொடுக்காவிட்டாலும் சோத்திரம், ஆண்டவர் என்ன சுகப்படுத்தாலும் சோத்திரம், சுகம் கொடுக்காமல் போனாலும் சோத்திரம். ஆனால் எனக்கு அது முக்கியம் இல்ல, எனக்கு இயேசுதான் முக்கியம் என்று சொல்றவங்க மாத்திரம் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? வெரி குட். இந்த கூட்டம் ரொம்ப நல்ல கூட்டம் ஐயா, நல்ல கவனிக்கணும். We don't have any expectation in this world. இந்த உலகத்துல ஐயா நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள்லாம், அநேகருக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள் அது பூஜ்யமாய் முடிகிறது. அநேகருடைய எதிர்பார்ப்புகள், அநேக ஃபெயிலியர்ஸ். ஐயா, என் வாழ்க்கையில எவ்வளவோ ஆண்டவர் நான் பண்ணிட்டேன் ஐயா, நான் எவ்வளோ நான் ஜெபிச்சிருக்கிறேன், எவ்வளோ நான் உபவாசம் போட்டு இருக்கிறேன், எவ்வளோ நான் செஞ்சிருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கலன்னு சொல்ற பத்தியா? நான் சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நோக்கத்தை நீ மாற்றிக்கொள். ஆமென். உனக்குள்ள அநேக நோக்கம் இருக்கலாம், அது முக்கியம் இல்ல. ஆனாலும் மேல அந்த பரலோகத்துடைய நோக்கத்தை வச்சாரு பாரு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் அடிக்குதான் இயேசு இன்றைக்கு சபைக்குள்ள எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிற மாத்திரம் கரங்களை மேல வச்சு அல்லேலூயா சொல்லுவோமா? வெரி குட். நல்ல கவனிக்க. அப்போ இயேசு சொன்னார், தேடுங்கள். அப்ப யாரை தேடணும்னு சொன்னாக்கா, அந்த உலகத்துல நம் ஆண்டவரை தேட வேண்டும். ஆமென். இடைவிடாமல் அவர் சொன்னாரு, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க தானியேலே வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி அந்த ராஜா கேட்ட போது, தானியேலுக்கு நல்லா தெரியும், ஐயா எனக்கு ராஜாவே நீர் வாழ்க, ஒண்ணு தெரியும், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் அல்லேலூயா என்னை அவர் தப்புவிக்க அவர் வல்லவர் சொன்னால், நான் இடைவிடாமல் ஆராதிப்பது, அவரை துதிப்பது, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது இந்த உலகத்தை அல்ல, மனுஷ அல்ல, மாறாக என்னை உண்டாக்கின ஒரு தெய்வத்தை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு துடிப்பு உனக்குள்ள வந்துச்சுனா போதும், நான் சொல்றேன், இந்த தேசம் நிச்சயமா இயேசுவை அறிந்து கொள்ளும். ஆமென். ஆமென் சொல்லாமா? ஆமா. இந்த நேரத்தில் ஆண்டவரை ஏன் நம்ம தேட வேண்டும் என்று சொன்னால், ஒரே ஒரு காரணம், நல்லா கவனிக்கணும். ஆண்டவரை நாம் தேடுவதனால நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால், மிக சுருக்கமாக ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். நல்லா கவனிக்கணும். ஆண்டவரை தேடுவதற்கு ஆண்டவர் மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நல்லா கவனிக்கணும்.
ஆண்டவரை பிரதர் நான் எப்ப தேடணும்? ஆண்டவரை நல்லா கவனிக்கணும். ஆண்டவரை தேடுவதற்கு நேரம் காலை இல்லை, நல்லா கவனிக்கணும். ஆண்டவரை நாம் எப்பொழுதும் தேட வேண்டும், நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்கு இந்த டைம் தான் அப்படின்னு உலகத்தை நீ தரலாம், தப்பு இல்ல. ஒரு வேலைக்கு போறோம், 8 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் வேலைக்கு தான், அவ்வளவுதான். மிச்சம் 2 மணி நேரம் நம்ம சாப்பிடுறோம், சில காரியம் செய்யறோம், 8 மணி நேரம் நம்ம தூங்குறோம். 24 மணி நேரத்துல இதெல்லாம் போனா கூட மீதமுள்ள 6 மணி நேரம் சும்மா இருக்கிறது. அந்த 6 மணி நேரத்தை நம்ம 6 மணி நேரம் கொடுக்க தேவையில்ல. ஆண்டவர் கேட்கிறாரு, அந்த 6 மணி நேரத்துல அட்லீஸ்ட் எவ்வளவு நேரம் சொல்லுங்க பார்க்கலாம்? சொல்லுங்க, எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம் தரசார் கர்த்தர். யாருக்காக? ஆண்டவரை தேடுகிற மக்கள். நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த ஆண்டவரை தேடுகிற மக்கள் அவர் எப்ப தேட சொல்றார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வாசிக்கலாம், வேகமா வாசிக்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம், நீதிமொழியின் புஸ்தகம் வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்தினுடைய வாசிக்கலாம் 17ஆம் வசனம். வாசிங்க பார்க்கலாம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். நல்லா கவனிக்கணும். அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள். ஓஹோ, அப்ப நல்லா கவனிக்கணும். தேவசபை நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். என்ன பாருங்க, ஆண்டவர் அவரை தேடும்படிக்கு விரும்புகிறார். சபைக்குள்ள வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் God has given a commission. ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? நல்ல கவனிக்கணும். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கிறார். ஆமாவா இல்லையா? சரி, எல்லாருக்கும் கொடுக்கிறார். இந்த கட்டளையை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை கொடுக்கிற ஒரு சின்ன கட்டளை என்னன்னா, என்ன சொல்றாரு? நீங்கெல்லாம் என்ன தேடும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். நல்லா கவனிக்கணும். இங்க இருக்கிற ஒருவராகிலும் ஆண்டவரை தேடாம நீ எந்த காரியத்தை நீ கைய வச்சாலும் அல்ல காலை வச்சாலும் அந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில அது பிராஸ்பர் ஆகாது. நல்லா கவனிக்கணும், அது வாய்க்காது. அதனால பைபிள் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்ன பண்ணுங்க, தேடுங்கள். My dear church, always seek his kingdom. எப்பொழுதும் ஒரு நினைவு உனக்குள்ள இருக்கணும், என்னன்னா நான் ஆண்டவரை தேடுகிறவன் இருக்க வேண்டும். அது காலையா இருக்கலாம், அது மத்தியாமா இருக்கலாம், அது மாலையா இருக்கலாம். எனி டைம், எனி டைம், எனி டைம் I should have a conscience that I should always search for God. நான் ஆண்டவரை தேடும்படிக்கு இந்த பூமியில என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். ராமேன் சொல்லிடலாமா? இன்றைக்கு உலகம் எதையோ தேட ஆரம்பிச்சு விட்டுச்சு. இன்றைக்கு உலகம் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில காரியங்களை தேட ஆரம்பிக்கின்றது. நான் தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் நீ முதலாவது தேட வேண்டிய ஒரு காரியம் இருக்கு சொன்னால் நான் சொல்றேன், நீ முதலாவது நீ ஆண்டவரை தேட வேண்டும். நான் ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரே இந்த வார்த்தையை எல்லாருக்கும் தெரியுமா ஆண்டவரே? நான் சொன்னேன், இந்த சபைக்குள்ள இருக்கிற அநேக மக்களுடைய வாழ்க்கையில அநேக தடைகள் உண்டு. அந்த தடைகளுக்கு எல்லாம் காரணம் நினைக்கிறாங்க வேற யாரோ காரணம் நினைக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, பிசாசும் காரணம் கிடையாது, வேற யாரோ காரணம் இல்ல. தங்களுடைய வாழ்க்கையில என்ன அவங்க தேடி வரலப்பா, என்ன முகத்தை பார்க்க வரல, முதலாவது எனக்கு நேரத்தை கொடுக்கல. ஆகவேதான் இந்த சபைக்கு சில பக்கல் மேல ஆண்டவருக்கு வருத்தம் இருக்கிறது. தெரியுமா? நீ ஆண்டவரை சரியாக நீ தேடுவதில்லை. தேவ சபையை இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறா. ஆண்டவரை நீ தேடணும். இந்த உலகத்தை நீ ஆண்டவரை நீ தேடிப்பார். நீ முதல் இடம் நீ அவருக்கு கொடுத்து பார். ஏன் அதிகாலைன்னு சொல்றேன்னு சொன்னாக்கா, அதுதான் முதல் மணி நேரம். The first hour belongs to God. Amen. முதலாவது மணி நேரம். எழுந்த உடனே என் ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும்,
எழுந்த உடனே சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி நீ என்றைக்கு உன் வாழ்க்கையில நீ தீர்மானம் எடுக்கிற நான் சொல்றேன், அன்றைக்கு ஆண்டவர் உன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவா. ராமேன் சொல்லிடலாமா? டி மேஜர் படிக்கலாமா? டி மேஜர் படிக்கலாமா? அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். சேர்ந்து பாடுமா? அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஒப்பு கொடுத்தோடு பாலமா? ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். சேர்ந்து பாடுமா? ஆராதனை 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 ஆராதனை. ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே. ஆமென். ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்பவே. என் வாயின் வார்த்தை வாயின் வார்த்தை எல்லாம் பிறகாய் மாற்ற வேண்டும். என் வாயின் ஓ டடி காயம் மாற்ற. கரங்களை மேல உயர்த்தி ஆராதனை அன்பரே சுராஜன் அன்பரே சுராஜனுக்கே ஆவியான. நல்லா கவனிக்கணும். இப்ப வாசிக்கலாம் யாத்ராமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம். வேகமா திருப்புங்க பார்க்கலாம். 34ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 1 மற்றும் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேகமா வேகமா. கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை. பாப்பா நீங்க மைக்லயே வாசிக்கலாமே. who is stopping you? கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். நல்லா கவனிக்கணும். you should understand. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு தம்முடைய தாசன் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் 2வது முறையாக, ஏனென்று சொன்னால் முறை கொடுத்தாரு. என்ன ஆச்சது சொல்லுங்க? அதெல்லாம் பண்ணிட்டார் மோசே. அவர் உடைத்து விட்டார். ஆகவே ஆண்டவர் மீண்டுமாய் அந்த கற்பனைகளை ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாய், தம்முடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாய், தம்முடைய கட்டளைகளை ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாய், நல்லா கவனிக்கணும், மீண்டுமாய் ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிறார். என்ன சொல்றார்? மோசே, எப்பா நீ அதிகாலையில சொல்லுங்க எத்தனை மணிக்கு? அவன உங்க ஊர்ல எத்தனை டைம்? சில பேருக்கு அதிகாலைனா 8 மணி இல்ல. நம்ம பிள்ளைங்களுக்குலாம் ஏர்லி மார்னிங் எத்தனை மணிக்கு சொல்லுங்க? 8 o'clock.
சில பேருக்கு கொஞ்சம் ஒரு 9 o'clock. வீட்டுல சும்மா வெட்டி ஆபீசர்ஸ் விஓனுவாங்கள அந்த பிள்ளைங்க நம்ம வீட்டுல இருக்காங்களா வெட்டி ஆபீசர்ஸ், வேலைக்கும் போறதில்ல, எல்லாம் படிச்சு முடிச்சு வெட்டி கழிட்டுறாங்க. என்ன பண்ணிட்டாங்க, மம்மி இன்னொரு 5 minutes மம்மி, 8 மணிக்கு எழுப்பாங்க மம்மி, 5 minutes, 8 ஆயிட்டு எழுந்துடுறா மம்மி இன்னொரு 5 minutes, அவள்தான் 10, 9, 10, 11, 12 மணிக்கு இப்ப பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் ஆகி என்னாச்சு, ஸ்ட்ரைட்டா லஞ்ச் போயாச்சு. ஹலோ, நல்லா கவனிக்கணும். ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் பிரதர், ஏன் சொன்ன ஏற்றுட்டேன், நல்லா தூங்கணும் அப்படியா? இல்ல 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 இல்ல, நீ என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ அன்றைக்கு தான் கவுண்ட் டவுனே ஸ்டார்ட் ஆகுது லைஃப்ல. ஹலோ, நல்லா கவனிக்கணும். நம்ம நினைக்கிறோம் எஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சார் பிரதர், நாங்க we are high. No high. If you are high, then God will say bye. நல்லா கவனிக்கணும். உன் வாழ்க்கையில என்றைக்கு நீ இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய உள்ளத்துக்குள்ள நீ வாசம் பண்ண நீ இடம் கொடுத்தாயோ அன்றையிலிருந்து நான் சொல்றேன், your life is more miserable. அப்படிதானே ஐயா? அப்படிதானே? அவர் நம்ம தூங்க விட மாட்டார், தட்டி எழுப்புகிற ஒரு ஆண்டவர். டேய் ஜெபம் பண்றா, டேய் எழுந்து பாட்டு பாடுறா, டேய் எழுந்து வசனம் வாசிடா, டேய் எழுந்து துதிடா அப்படின்னு நமக்குள்ள நம்ம 24 மணி நேரம் நமக்குள்ள ஒரு கான்சியஸ் கொடுக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் என்கிட்ட ஒன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீ போயிட்டு நல்ல ஒரு டாக்டர் பாரு, உள்ள ஏசப்பா இல்லைன்னு அர்த்தம். ஹலோ, எதுவுமே இல்ல வாழ்க்கையில, நான் ரொம்ப பிரச்சனையே இல்ல பிரதர், நான் சந்தோஷமா சாப்பிடுறேன், நான் சந்தோஷமா தூங்குறேன், நான் சந்தோஷமா இளைப்பாறேன்னு சொன்னேக்கா, நான் சொல்றேன் you are having something problem in your heart. நல்லா கவனிக்கணும், உனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை உனக்குள்ள இருக்குது. அதிகாலையில பைபிள்ல போட்டிருக்கு அவன் ஆயத்தமாகி, அப்படின்னா நல்லா கவனிக்கணும், கற்பலைகளை அவன் கொண்டு போய் அவனை இழைத்து கொண்டு போறான். அப்ப எப்பதான் மோசே செஞ்சிருக்கணும் அதை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பேச மாட்டேன்றீங்களே, அவர் டைம் சொல்லிட்டாரு எத்தனை மணிக்கு முடிக்கணும், டைம் முடிஞ்சிடுச்சு, என் டைம், நான் மீறி போக கூடாது. ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இருக்கு எல்லா சபையிலும். we have a discipline that we have to follow that or we have to maintain. அது நம்ம மீறி போனா அடுத்த முறை என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்க. நான் ஒன்னும் பிரசங்கத்துக்கே போகல ஆக்சுவலா. அப்ப நீங்க பேசினா நான் எனக்கு சந்தோஷம், அப்பா இன்னைக்கு சபைக்கு போயிட்டு நான் பிரசங்கம் பண்ணி நான் போயிடுவேன், என் கடமை. அப்படி இல்லை, ஏதாச்சும் ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்க பெற்றாதான் நான் தூங்க முடியும். சொல்லுங்க ஒரு ஆமென். அப்போ அவர் காலையில போய் நிக்கணும்னு சொன்னாக்கா அவர் எப்பதான் ப்ரிப்பேர் ஆகணும் சொல்லுங்க. இந்த நைட்டே he has to prepare everything. நைட்டே போயிட்டு கல்ல இழைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கடினம். இப்பெல்லாம் ரொம்ப மிஷின் மட்டும் அப்படி போட்டா கட் ஆயிருது இல்ல கல்லுலாம். அப்பெல்லாம் மிஷின்லாம் கிடையாது, அவங்க கையில உடைச்சு அதை ஷேப் பண்ணி ஆண்டவர் சொந்த விரல்ல எழுதுற அளவுக்கு அந்த பலகையை அந்த அளவுக்கு ஒரு என்ன பண்ணும் சிஸ்டமைஸ் பண்ணி அதை கொண்டு மேல போனோம். அப்போ இரவுல ஆயத்தமானதும் இந்த அதிகாலையில மோசே போய் எங்க போய் நிக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அங்க வரல, ஆனால் மோசே முன்னாடி போய் நிக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவர் மேல போயிட்டார், இப்ப மோசே மேல போயிட்டார். மேல போன பிற்பாடு அடுத்த வருஷம் வாசிங்க பார்க்கலாம், நெக்ஸ்ட் வருஷம் வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம், வேகமா வாசிங்க. உன்னோடு ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையிலெங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது. என்னங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்ன அர்த்தம் இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், என்னங்க அர்த்தம் இதுக்கு? அம்மா ஏன் சொல்றாரு இது மாதிரி? ஓய், நீங்க என்ன யோசிச்சு பாத்தீங்களா, நினைச்சீங்க அது மாதிரி? நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இந்த அதிகாலை நேரம் என்பது நல்லா கவனிக்கணும். you have to understand the Bible. ஏதோ பைபிளை ஏதோ குருட்டாம்போக்குல படிக்கிற மாதிரி கதை புக்கு மாதிரி என்ன பண்றோம் நம்ம, ஹிஸ்டரி மாதிரி படிக்கிறோம். இல்ல 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 இல்ல, பைபிளை வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தை அந்த பைபிள்ல போட்டிருக்கு. இந்த வானமும் ஒழிந்து போனாலும் அப்படி சொல்லக்கூடாது, நீங்க அதான் தப்பு பண்றீங்க.
என்னுடைய வார்த்தை ஒரு உறுப்பாகிறனாச்சுல, அந்த உறுப்பு இருக்குல்ல, அந்த இருக்குல்ல, அந்த இது வந்து உறுப்பு, இதுதான் உறுப்பு. அந்த மேல உட்கார ஃபுல் ஸ்டாப், அது ஒரு உறுப்பு, அது கூட ஒழிந்து போகுதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப எவ்வளவு God is giving such an importance to the word of God. அப்படிதானே இல்ல? நம்ம ஆளுங்க பைபிள் எடுக்குவார் கூட வெட்கப்படுறாங்க சபைக்குள்ள கொண்டு வரதுக்கு. இப்ப நான் பைபிளை தூக்கி காமினானா எத்தனை பேர் காமிப்பீங்கன்னு தெரியல. பைபிள் சில பேர் என்ன பண்றாங்க, பைபிளை சர்ச்சில் வச்சுட்டு போயிடறாங்க. ஏன்னா நேரம் நம்ம நேரம் வந்து ஆல்டர்ல தேடி எங்க பைபிள். ஹலோ, நல்லா கவனிக்கணும். God word has power. Word can do everything. Amen. எழுத்து கொல்லும்னு சொல்லிட்டு பைபிள்ல போட்டிருக்கு. உனக்கு உன் வாழ்க்கைய, உன் ஜீவனுக்குள்ள இருக்கிற அந்த நாடி நரம்பு ரத்தத்தை கிறிஸ்துவுக்குள்ள நீ வைராக்கியமா நீ வாழணும்னு சொன்னாக்கா, நீ எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை நீ படிக்கிறாயோ, உன் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பா. ஆமென். செத்து போனவன் மாறி நிறைய சொல்லுவாங்க, செத்தவன் வாயில வெத்தலை வச்ச கதையா நம்ம சபை மாறி போச்சு. அப்படி இல்ல. we have to be more powerful, we have to be more strong. ஏன் சபைக்குள்ள பவர் இல்ல, ஏன் வந்து சபைக்குள்ள வல்லமை இல்லனா, they have forget the word of God. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். you should be ரொம்ப வித்தியாசமா இருங்க சிஸ்டர், பிரதர், வித்தியாசமா இரு. 100ல பண்ணி கூட்டமா இல்ல பிரதர். நம்ம எல்லா விஷயத்திலையும் தேவனுடைய காரியத்துல நான் ரொம்ப வித்தியாசம் உள்ளவன்னு சொல்லத்தக்க அளவுக்கு சபைகள் எழுப்புதலாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? அதிகாலையில போய் மோசே நிக்கிறாரு. ஏம்பா மோசே, நீ நல்லா கவனிச்சுக்கோ, உங்ககிட்ட யாரும் வரக்கூடாது, ஆடு மாடு ஏன் சொன்ன நல்லா கவனிக்கணும். இந்த அதிகாலை நேரம் என்பது it is between you and God. Amen. ஆண்டவர் உன்னோடு கூட ரகசியங்களை பேசுகிற ஒரு நேரம் அது. ஆண்டவர் தம்முடைய உள்ளங்களை உன்னோடு கூட பகிர்ந்து கொள்கிற ஒரு நேரம் அது. ஆண்டவர் உன்னோடு கூட சம்பாஷிக்கிற தன்னுடைய உள்ளத்துடைய பாரங்களை, தேவனுடைய உள்ளத்துடைய இயக்கங்களை உன்னோடு கூட இம்பார்ட்டிங், உன்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு மிக முக்கியமான நேரம் தான் அதிகாலை நேரம். ஒரு ஆமென் சொல்லாமா? I am not against prayer. இன்றைக்கு அநேக மக்கள் என்ன பண்றாங்க, அதிகாலை 5 மணிக்கு தான் ஆன்லைன் பிரேயர். எதுக்கு ஆன்லைன் பிரேயர்? ஐயா, அங்க பைபிள் சொல்லுது, ஏப்பா மலையில ஒருவனும் காணப்படக்கூடாது, இந்த மலையின் சமீபத்துல ஆடு மாடு. ஏன்னா மோசே, இது நான் உன்னோட பேச போறேன் மோசே, மோசே இது உனக்கும் எனக்கும். மோசே, எந்த மனுஷனும் வரவனா கூட யோசுவா இருக்கிறாரு, கூட உடல் ஊழியக்காரர், அவன் கூட வேணாம் மோசே. ஏன் என்று சொன்னால், அதிகாலையில அவரோடு கூட நான் பேசுவதை நான் கேட்பது மாத்திரமல்ல, அவர் பேசுவதை நான் கேட்கும்படிக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட நேரம் அதிகாலை. ஒரு ஆமென் சொல்லாமா? ஒரு ஆமென் சொல்லாமா? ஒரு அல்லே சொல்லாமா? இப்ப டி மேஜர் பிடிக்க பார்க்கலாம். இப்ப பாடலாமா? ஆராதனை 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 ஆரா சேர்ந்து பாடுவோமா? ஓ அன்பரே சுராஜனுக்கே ஆவியானதே வனுக்கே அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. இப்போ அடுத்த வசனம் பார்க்கலாம். எத்தனை போட்டோம்? யாத்திரை 34ஆம் அதிகாரத்தினுடைய அடுத்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். வேகமா வாசிக்க பார்க்கலாம். குயிக். ஆமா இல்ல 5 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் வாசிங்கமா சிஸ்டர் சத்தமா. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி, நல்லா கவனிக்கணும், மோசேவோடு கூட அருகாமையில நிற்கிற
the most powerful God. அவர் வல்லவர் இல்ல, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். He is not just an mighty God, but the Bible says he is an almighty God. சொல்றாரு, அவன் அருகே அவர் நின்று கர்த்தருடைய நாமத்தை அவர் கூறினார். கர்த்தர் அவனுக்கு, அடுத்த வசனம் போடுங்க, அடுத்த வசனம் போடுங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போன போது அவர், நல்லா கவனிக்க பாப்பா, அப்படி வாசிக்கிறது பாப்பா, கர்த்தர் கர்த்தர் வாசிக்கிறத எப்படி அவர் கர்த்தர் கர்த்தர் எல்லா வாசிக்கலாம், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும். நல்ல கவனிக்கணும். நீ அதிகாலையில போய் தேவ சமூகத்தில் நீ அவர் முகத்தை நீ பார்க்கும் போது அந்த தேவன் உனக்கு கொடுக்கிற ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம் வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல, பணம் இல்ல, சொத்து இல்ல, ஆனால் மாறாக என் சத்திய வேதம் சொல்கிறது, அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் கிருபையுள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் தயவுள்ளவர். அந்த நாளுக்குரிய இரக்கம், அந்த நாளுக்குரிய கிருபை, அதற்குரிய தயவு உனக்கு வேண்டும் சொன்னாக்கா, you go and stand early in the morning. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா சொல்லலாமா? இப்ப தெரியுதா why God is calling you early in the morning? Moses, come up. உங்களை பார்த்து, தேவபிள்ளையே எழும்புமா, தேவபிள்ளையே come on stand up, come on stand up, come on stand in my presence. ஆண்டவர் சும்மா கூப்பிட்டார் ஐயா, சும்மா உன்னை ஏமாத்து கூப்பிட்டாரா? நீங்க உலகம் எல்லாம் கூப்பிடுது, உன்னை ஏமாத்த ஒரு கூட்டம். என்கிட்ட வா, உனக்கு அற்புதம் செய்யறேன், என்கிட்ட வா, தீர்க்க வரைக்கிற, அங்க போவாத. நீ போக வேண்டிய ஒரே இடம் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக. அந்த அதிகாலை வேளையில நான் நின்ற போது அவர் சொல்லுவார், நான் இரக்கமுள்ள தேவனப்பா, நான் கிருபையுள்ளவர். அப்படிப்பட்ட வெளியேற பெற்ற ஒரு ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள இருக்க வேண்டிய ஒரே இடம் அந்த அதிகாலை நேரம். எஃப் மேஜர் பிடிக்கலாமா? இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. சேர்ந்து பாடுவோமா? இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து. எழுந்திருக்கலாமா? எழுந்திருக்கலாமா? எழுந்திருப்போமா? நீடிய சாந்தம் பொறுமை. எல்லாரும் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். எல்லாம் கண்களை மூடுங்க. அன்பவரே என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா. எல்லாரும் ஆமென் ஸ்தோத்திர. என் இயேசு ராஜா, ஆமென் ஆமென் ஸ்தோத்திர. ஆமென் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகி. சேர்ந்து பாடுவோமா? துதிகன மகிமையெல்லாம் ஆமென் ஆமென். மகிழ்வுடன் சோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கி. ஆமென் ஆமென். மகிழ்வுடன் சோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கி. என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா. ஆமென் ஆமென். ஓ என் இயேசு ராஜா, ஆமென் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள். ஆமென் ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. இந்த காலை நேரத்தில் தேவ சபையை ஆண்டவர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். அதிகாலையில என்னை தேடுமா. ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். சபைக்குள்ள வந்திருக்கிற நீ சும்மா வரல, ஏதோ வந்துட்டங்க இல்ல. God has have a specific purpose on you.
நீ நினைக்கலாம் ஒரு வேலை, பிரதர் என்னை யாரும் கண்டுக்கல பிரதர், நான் ஒரு தனியா இருக்கேன் பிரதர், எனக்கு யாரும் இல்லை பிரதர், எனக்கு ஏதோ நான் செய்யறேன் அப்படி இருக்கு, ஏதோ நான் இருக்கேன் பிரதர், ஏதோ ஜபிக்கிறேன், ஏதோ நான் சர்ச்சைக்கு இல்ல 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 ஏதோன்னு சொல்ற தெரியுமா, அது உனக்குள்ள இருக்கிற பலவீனம். நான் சொல்றேன், பைபிள்ல போட்டிருக்கு, உனக்குள்ள அல்லேலூயா இருக்கிற பலவீனத்தை நீ பாக்குறல. நான் சொல்றேன், உலகத்துல இருக்கிற எல்லார காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற என் தேவன் மிக மிக பெரியவர். அவரை போல ஒரு பெரிய உலகத்துல யாருமே இல்லம்மா. ஐயா அம்மா, அவரை போல ஒரு பெரிய தேவனை நீ உலகத்தை நீ பார்க்க முடியாது. நீ அதை லிமிட் பண்ணிட்ட. சபைகள் இன்னைக்கு ஆண்டவர் லிமிட் பண்ணிச்சு, ஏதோ அற்புதத்துக்காக, ஏதோ இல்ல 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 இல்ல. உன்னை கொண்டு இந்த உலகத்தையே ஆண்டவர் அல்லேலூயா ரட்சிக்கும்படியாய், இந்த உலகத்தை கர்த்தர் பிரிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? அம்மா தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? வேத வசனம் சொல்றது, அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்ட போது உங்க பைபிள் சொல்லுது, அவன் தாமதமின்றி அவன் கிறிஸ்துவை சபைகளிலே பிரசங்கத்தானே போட்டுக்குது. ஆனா அப்படி இல்ல. நீ களத்துல வாசிக்கும் சொல் பைபிள்ல போட்டிருக்கு, அவன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு 3 வருஷம் அவன் அரபு தேசத்துக்கு போயிட்டு அங்கே தேவ சமூகத்தான் காத்திருந்தார். அதுக்கு பிற்பாதான் ஊழியம் செஞ்சார். நல்லா கவனிக்கணும், ஊழியம் முதல் இல்ல, தேவனோடு இருக்கிற உறவு எந்த அளவுக்கு நீ உறவுக்குள்ள ஆணுடைய உறவுக்குள்ள நீ வருகிறாய் சொல்ற, அந்த அளவுக்கு நான் சொல்றேன், உன்னை ஆண்டவர் பயன்படுத்துவார். அன்னை ஆண்டவரை பிரகாசிக்க பண்ண நினைக்கலாம். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, உண்மைதான். உங்ககிட்ட ஒண்ணு இல்ல, உண்மைதான். உனக்கு பாட தெரியாது, உண்மைதான். உனக்கு பிரசங்க தெரியாது, உண்மைதான். ஆனால் உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் சர்வத்தையும் படைத்தவர். உன்னை கொண்டு சாதாரண காரியம் அல்ல, அசாதாரணமான காரியம் செய்து நிச்சயமா உன்னை மேன்மைப்படுத்துவார். நிச்சயமா உன்னை மேன்மைப்படுத்துவா. ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாராவது அந்த பாப்பா, ஒரு பாப்பா மட்டும் ஏசாயா புஸ்தகத்துடைய 50ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் மற்றும் 5ஆம் வசனம் வாசிக்க போறோம். ஏசாயா 50ஆம் அதிகாரத்துடைய 4 மற்றும் 5ஆம். வேகமா வாசிக்க பார்க்கலாம், வேகமா வாசித்து முடிக்க பார்க்கலாம். வேகமா சிஸ்டர், வேகமா வாசிங்க, டைம் ஆயிடுச்சு. இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தள்ளினார். நல்லா கவனிக்கணும், காலை தோறும் அவர் என்ன பண்றாரு? அவர் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் அற்புதமானவர், ஆண்டவர் அதிசயமானவர், அவருக்கு நிறைய நாமங்கள் உண்டு. நான் சொல்றேன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகாலை என்னால் எழுந்துக்க முடியல பிரதர், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீ சொல்றியா? அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் சொல்றேன், காலை தோறும் உன்னை கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா. ஏன் நம்ம எழுப்புறார் தெரியுமா? அங்க பைபிள்ல போட்டுருக்கு, கற்றுக்கொள்கிறவர்களை போல நான் கேட்கும்படிக்கு என் செவியை கவனிக்க மாத்திரமல்ல, மேல போட்டிருக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அப்படின்னு தெரியுமா? இந்த நாளுக்குரிய வார்த்தையை நான் என்ன வார்த்தை நான் பேசணும்பா அப்படின்னு சொல்றது கூட, அல்லேலூயா, நீ சொல்ல அந்த வார்த்தையை சொல்றது கூட உனக்கு நல்ல கல்விமான் நாவு வேணும்னு சொன்னாக்கா நான் சொல்றேன், அதை காலையில அலையில எழும்பிப்பார், தேவ சமூகத்தில் நீ ஜெபித்து பார். நான் சொல்றேன், உன் வாழ்க்கையை கர்த்தர் மறுவப்படுத்துவார். உன் வாழ்க்கையில இப்ப இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உன்னை உயர்த்தி அநேக ஜாதிகளுக்கு உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க உள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி உன்னை கர்த்தர் உயர்த்துவார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நான் ஜெபம், நீங்க ஜெபம் பண்ணி பார்க்கலாம். ஆண்டவரே, என்ன அதிகாலை எழுப்புங்க சொல்லுங்க. வாலிப தம்பி தங்கச்சி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வாலிப தம்பி ஜெபம் பண்ணி பார்க்கலாம். இதால கால எழும்ப முடியலையேன்னு சொல்றீங்களா? அம்மா ஐயா ஐயா ரொம்ப பலவீனமா இருக்குது ஐயா, முடியாது சொல்றியா? அல்லையா, பைபிள்ல போட்டுருக்கு, காலை தோறும் அவர் எழுப்பு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் அதிகாலை நீ தட்டி எழுப்புங்கமான்னு சொல்லு. அல்லேலூயா. உன்னை காலையில எழுந்துக்கும்படி உன்னை தட்டி எழுப்புவார். அல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்கும்படியாய், அவருடைய முகத்தை பார்க்கும்படியாய், அவருடைய தயவுள்ள நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் அதிகாலையில சபை எழும்பும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். உன் வாழ்க்கை தடைகள் மாற வேண்டுமா? உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் தடைகள் மாற வேண்டுமா? உன் புருஷன் குடிக்கிறாரா? உன் மனைவி சரியில்லையா? உன் பிள்ளைங்க சரியில்லையா? ஒரே ஒரு சொல்யூஷன் தான். அது காலையில தேவ சமூகத்துல போய் நின்று பார். மோசே மாதிரி போய் நில்லு. அதிகாலை ஆயத்தமா, இரவிலே ஆயத்தமாயிடு. அதிகாலை போய் நின்னு பார். நான் சொல்றேன், உன் வாழ்க்கை ரொம்ப தூரம் கிடையாது, மிக விரைவில், மிக சீக்கிரத்துல உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி உன்னை நிச்சயமாக கர்த்தர் ஆஸ்வதிப்பார். பரிசுத்த பிதாவே,
இந்த மகிமையான நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. நீங்க சொன்ன வார்த்தை அல்லேலூயா நான் சொல்லிட்டேன்பா அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் கிரியை செய்வீராக. அது 30ஆக 60ஆக 100மாக பலன் கொடுக்கும்படியாய் நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு இடத்துல உயர்த்துங்க ஆண்டவரே. கண்ணீரை கர்த்தர் மாற்றுங்க, கவலையை கர்த்தர் மாற்றுங்க, துக்கத்தை கர்த்தர் மாற்றுங்கப்பா. இன்று கண்ட எகிப்தினை இனி காண மாட்டா என்ற வார்த்தைக்காக ஆண்டவரே அந்த பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கத்தக்கதாய் நாமத்துக்கு மகிமை அந்த பூமியிலே வாழத்தக்கதாய் நீர் உயர்த்துவீராக தகப்பனே. யாரெல்லாம் தகப்பனே வேதனையோடு இருக்காங்களோப்பா, கவலையோடு இருக்காங்களோப்பா, கண்ணீரை கர்த்தர் மாற்றுவீராக, வேதனையை கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. நீ தகப்பனே மகிழ்ச்சி அடைய செய்வீராக தகப்பனே. விசேஷமாய் இந்த சபைக்காக ஜெபிக்கிறோம்பா. சபையுடைய ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கமிட்டில இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அப்புறம் ஊழியக்காரம்பா கடமையை மாத்திரம் செஞ்சிருக்கிற தகப்பனே நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். God bless you. God bless you.